அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பிஎட், எம்எட், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் ரிசல்ட்ஸு மாணவர்களே பார்த்து கொள்வதற்கான அது எப்படின்ற தகவலை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ கூகுளில் போயிட்டு டிஎன்டிஇயு ரிசல்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இந்த போர்ட்டலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுவதற்கான அந்த ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வியூ ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்துடும். இதில் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த காலேஜு, இவை எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மேலே கொடுத்துட்டு கீழே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பெற்ற இன்டர்னல், எக்ஸ்டர்னல் மார்க்கு, டோட்டல் ரிசல்ட்டில் பாஸா இல்லை ரீஅப்பியரா அப்படின்ற தகவலும் உங்களுக்கு வந்துடும். கீழவே பிரிண்ட் ரிசல்ட்டுன்னு வரும். அந்த பிரிண்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ஞாபகமாக ஒரு செட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொரியோ டிஸ்கிரிபன்சியோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் காலேஜை நீங்கள் அணுகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரீஅப்பியர்னு வந்திருக்குன்னா அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயிலுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நான் சரியாக எழுதினேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த அறிவிப்பில் உங்களுக்கு ரீடோட்டலிங், ரீவேல்யூவேஷன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் ரீடோட்டலிங்கோ ரீவேல்யூவேஷனோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எம்எட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தீசிஸ் ஏதாவது ரிஜெக்ஷன் ஆயிருந்ததுன்னா இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி இருந்ததுன்னா தீசிஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்கள் காலேஜில் நீங்கள் அணுகி தகவல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.